விருப்பம். பலபலி சொல்றேன். வணக்கம் தரணிகா. வணக்கம் தவளாச்சி. வணக்கம் எல்லோருக்கும். மகிழ்ச்சி. நாம் இப்போது நேரலையில் இருக்கிறோம். அபிராமி, நீங்கள் அத போட ஆரம்பிக்கிறீங்களா? சரி, அப்ப நான் கேட்டுக்கொண்டே நடந்து கொண்டு வருவேன். வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். வாசிப்பெரும்பு நிறைவு பெற்றது. முறையெரும்புக்குள்ள வாங்கும். மற்றது நீங்கள் மற்றவின் ஆக்கங்கள்ல ஏதாவது குறிப்பெடுத்து சொல்றேன்னா நிறைவுல சொல்ல வேணும் நீங்கள் எல்லாரும். அப்ப எல்லாத்த ஆக்கங்களையும் கவனிங்க. சரி, வாழ்த்துக்கள். தமிழர்களுக்கும் வாழ்த்துக்கள். இப்போ நாங்கள் ஆக்கங்களை ஒளிபரப்புவோம். நான் மியூட்டுக்கு போவேன். தேவையண்டா கூப்பிடுங்க. இருப்பேனா இதுல? நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். அப்ப நாங்க இப்ப வாசிப்பரும்போல தொடங்குவோம். இந்த சர்ச்ல சொல்றது I don't know. திரும்ப ட்ரை பண்ணும். திருக்குறள் பழமொழின்னு சொல்லி இல்லையா? என்னாச்சு? Mädels an, damit wir sehen, dass du kein Bock bist. Aber Abiram, எப்ப ஒரு கோபத்தை நீங்க மாமா என்ன அண்ணன் பண்ணே இல்லையா? நான் அப்லாப் fish. நான் பண்ணு எனக்கு அண்ணன் பண்ணணும். bro நான் லேப்டாப்ல யூடியூப் செய்றேன்ல. உங்களுக்கு ஒரு சேனல் இருக்குதா? இப்ப நேரலைக்கு வந்துட்டோம். நீங்க போட்டா சரி. இல்ல அது போடப்படுது இல்ல. அப்ப நான் போடட்டா? செகண்ட் வாங்கும். நேரம் போகுது. என்னண்டா ஒன்றுமே இல்ல. நீங்க வடமா மாதிரி போடுறதா? இல்ல அதுல போட்டு ஒரு ரோபோட் and Ja, in der Abiram mit Laptop der Channel இல்ல. So aber அதுல லேப்டாப்ல யூடியூப் மாத்துங்க. மாத்துங்க. நான் போடுறேன். அப்போது நாங்கள் வாசிப்பன் உரையுடன் ஆரம்பிப்போம். முதலாக ஹவிஷா அருள்குமாருடன் ஆரம்பிப்போம். எனக்கு இன்னும் கொஞ்சம் சுத்துது. அதுக்கு பிறகு நாங்கள் உடனே ஆரம்பிக்க முடியும். முதல் வாசிப்பரும்பு. வாசிப்பரும்புடன் ஆரம்பிப்போம். அவங்களுக்கு வந்துட்டீங்களா? அப்ப இப்போது ஆரம்பிப்போம். ஒரு தலைநகரம், அதாவது லண்டன் பற்றி எழுதியது வாசிக்க போறேன். லண்டன் இங்கிலாந்தின் தலைநகரம் ஆகும். இங்கே நாம் பல பிரபல்யமான கட்டிடங்களை காண முடியும். உதாரணமாக பிக் பென், டவர் பிரிட்ஜ், லண்டன் ஐ போன்ற பிரபல்யமான இடங்கள் உள்ளன. லண்டனில் 170க்கு மேற்பட்ட அருங்காட்சியகங்கள் காண முடியும். இதில் இங்கே முந்தி ரோமன்ஸ்கள் வாழப்பட்டனர் என்று கூறப்படுகின்றது. முதலாவது டிராபிக் லைட் லண்டனில் தான் பூட்டப்பட்டுள்ளது. பிக் பென் என்னும் கட்டிடம் உண்மையான பேர் எலிசபெத் டவர் ஆகும். இதற்குள் உள்ளே உள்ள மணியின் பேர் தான் பிக் பென். லண்டன் அண்டர் கிரவுண்ட் 1863 ஆண்டில் திறக்கப்பட்டது. இது உலகத்தின் மிகவும் பழமையான அண்டர் கிரவுண்ட் ஆகும். இங்கே 300க்கும் மேற்பட்ட மொழிகள் பேசப்படுகின்றது. நன்றி, வணக்கம். வணக்கம். வாசிப்பாரம் 1387 அவர்கள் எழுதிய பற்றி வாசிக்க போகிறேன். பெர்லின் ஜெர்மன் நாட்டில் உள்ளது. அங்கு 3.8 மில்லியன் மக்கள் வசிக்கிறார்கள். 891 குவாட்ரேட் கிலோமீட்டர் ஆகும். அங்கு ஜெர்மன் மொழி பேசப்படும். தொலைபேசி இலக்கம் அங்கு 030 ஆகும். 13ஆம் ஆண்டு பெர்லின் என்ற பெயரும் உருவாக்கப்பட்டது. பெர்லின் 3ஆம் பெரிய நகரம் உலகில் ஆகும். கெரிவூர்ஸ்ட் பெரியில் அதிகம் சாப்பிடப்படும். எனக்கு பெர்லினுக்கும் போகும் ஒரு நாள் ஆசை. நன்றி, வணக்கம்.
வணக்கம். இந்திய வாசிப்பாரம் 1177 உங்கள் நகர் இந்திய வாசிப்பாரத்தில் லண்டன் என்ற நகரத்தை பற்றி வாசிக்க போகின்றேன். லண்டன் யூகேயில் யுனைடெட் கிங்டம் என்றும் இங்கிலாந்தின் தலைநகரமாக லண்டன் ஆகும். இது பிக் பென், பக்கிங்ஹாம் பேலஸும் வெஸ்ட்மின்ஸ்டர் அபி இத்துடன் அந்த ரெட் டெலிஃபோன் செட்ஸ் போன்றவற்றை எல்லாம் லண்டனுக்கு மக்கள் வருவதற்கான காரணங்கள் ஆகும். லண்டனில் நிறைய விமான நிலையங்கள் உள்ளன. அதில் லூட்டன், ஹீத்ரோ என்று போன்றவற்றை உள்ளன. இதே போல சிறப்பான டிரான்ஸ்போர்டேஷன் அங்கு லண்டனில் உள்ளது. பெரிங்டன் ஒரு பிரபலியமான பார்க்கப்படும் இடம் ஆகும். டியூப் முதலாகவும் இத்துடன் மிகவும் பெரிதானதாகவும் உருவாக்கப்பட்டது. லண்டனிலும் பேருந்து நெட்ஸும் ஐரோப்பாவில் மிகவும் பெரிதானதாகும். லண்டன் ரோம் மக்களில் 43 கிறிஸ்துக்கு பின் லண்டனில் உருவாக்கப்பட்டது. லண்டனில் வித்தியாசமான கலாச்சாரங்கள் உள்ளன. அதனால லண்டனில் வித்தியாசமான மக்கள்கள் அங்கு வாழுகின்றன. இது கிட்டத்தட்ட 9 மில்லியன் மக்கள்களுக்கு மேலே வாழுகிறார்கள். இதான் வாசிப்பாரம். நன்றி, வணக்கம். வணக்கம். நான் சொல்வீங்க என்று வாசிப்பு 1212 பற்றி தான் வாசிப்புனா என்று லாஸ் ஏஞ்சலஸ் என்னும் தலைநகரத்தை பற்றி வாசிப்போம். லாஸ் ஏஞ்சலஸ் இந்த நகரம் கலிபோர்னியா என்னும் நாட்டில் உள்ள ஒரு பிரபல்யமான தலைநகரமாக அமைகிறது. ஏனெனில் ஜெர்மன் டிசல்டார்ஃப் என்னும் நகரத்திலிருந்து 14 மணி நேரம் மற்றும் 35 நிமிடங்கள் பறக்க வேண்டும். அங்கு 3.82 மில்லியன் மக்கள் கணக்கிடப்பட்டுள்ளார்கள். எனவே இது 1.299 சதுர கிலோமீட்டர் உள்ளது. ஏனெனில் இது மே 23, 1835 ஆண்டு நிர்ணயிக்கப்பட்ட நகரமாக அமைகிறது. இங்கு பிரபலமான ஹாலிவுட் என்ற பட வகையும் இருக்கிறது. ஏனெனில் இது ஹாலிவுட், எக்கோ பார்க், ஹாலி ஒல்வேரா, லாஸ் ஏஞ்சல்ஸ் சிட்டி ஹால், நைக் பீச், கிரிஃபித் அப்சர்வட்டரி போன்றது இருக்கிறது. இதற்கு ஒரு மார்க்கும் உள்ளது. ஏனெனில் இது 2028 ஆண்டு உலகத்தின் தலைநகரமாக அமையும் என்று கூறப்படுகிறது. வாசிப்பர் 155 நான் உங்களுக்கு வாசி காட்ட போகிறேன். இதுதான் நான் எழுதியிருக்கிறேன். டோக்கியோ இது ஜப்பானின் தலைநகரமாகும். இது மக்கள் தொகை அடிப்படையில் மிகப்பெரிய நகரமாகும். இந்நகரத்தின் மிகத்த மக்கள் தொகை 12 மில்லியன் ஆகும். கிபி 650 ஆண்டில் கட்டப்பட்ட இந்த ஆலயம் டோக்கியோவில் பழமையான ஆலயம். டோக்கியோ நகரம் பெரும் நகர மாநிலம் என்று கூறப்படுகின்றனர். இங்கு 23 நகராட்சி வார்டுகள் உள்ளன. இங்குள்ள துறைமுகங்கள் சீபா, கவசாக்கி ஆகும். இங்குள்ள மிகப்பெரிய தீவு ஹொன்சு. நன்றி, வணக்கம். நீங்க உற்சாகமான வணக்கம். வாசிப்பெரும்பு 805. நான் இன்று வாசிக்க வந்துள்ள தலைப்பு தலைநகரம் பாரிஸ் பற்றி வாசிக்க போகிறேன். பிரான்ஸ் நாட்டில் தலைநகரம் பாரிஸ் ஆகும். இதன் பரப்பளவு ஏறத்தாழ 105 சதுர கிலோமீட்டர் ஆகும். ஐரோப்பிய ஒன்றியத்தில் உள்ள நாடுகளில் 5வது அதிக மக்கள் தொகை கொண்ட நகரம் ஆகும். 19ஆம் நூற்றாண்டில் இது ஒளி நகரம் என்று அறியப்பட்டது. இங்கு காணப்படும் ஈபிள் கோபுரம் பிரான்சின் தேச அடையாளமாகும்.
மாகவும் உலக அதிசயங்களில் ஒன்றாகவும் உள்ளது. இங்கு லூவர் எனப்படும் உலகின் சிறந்த கலை அருங்காட்சி அகம் புகழ் பெற்றது. மோனலிசா ஓவியம் உலக புகழ் பெற்றது. பரிசில் மிக சிறந்த சுற்றுலா இடங்கள் பல உள்ளன. இந்த வாசிப்பயணம் உங்களுக்கு பிடிச்சிருக்குதா? நான் இந்த விடுமுறை நாட்களில் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம், நான் அமீஷ். இன்றைக்கு நான் 4 கோடி பற்றி வாசிக்க போறேன். சோழ மன்னன் ஔவையில் ஒரு நாள் புலவர்களுக்கு அதிர்ச்சி தரும் அறிவின் போன்று கிடைத்தது. தான் ஔவையில் இருந்த புலவர்களை நோக்கிய சோழ மன்னன், புலவர்களே, நாளை விடியும் முன் நீங்கள் 4 கோடி பாடல்கள் பாடி வருத்தல் வேண்டும். இது என் கட்டளை என்றான். இதற்கு நாம் யாது செய்வோம்? மன்னரின் கட்டளையை எப்படி நிறைவேற்றுவோம்? நன்றி, வணக்கம். நிறைவுக்கும் வந்து விட்டோம். மாமா என்ன சொன்ன? நான் இப்ப நாங்க நிப்பாட்டிட்டு செய்யறதா அல்லது நாங்க தொடர்ந்து செய்யறதா? என்ன மாமா ஒன்று சொன்னதான் நாங்க ஒளிபரப்புறதுக்கு முதல் தொடர்ந்து செய்யறதா அல்லது? தொடர்ந்து செய்யறது. ஓகே, அப்ப நாங்க தொடர்ச்சியாக ஒரே அம்புக்கு போவோம். நான் பிரவீன். ஒரு அன்பு 120. நான் இன்றைக்கு இந்த மவுஸ் பற்றி சொல்ல போகிறேன். இந்த மவுஸில் பார்த்தீங்கன்னா 1964 இதை உருவாக்குனாங்க. இன்டர்நேஷ்னல் டவுலர்ஸ் அவர் தான் உருவாக்கினார். இந்த மவுஸில் பார்த்தீங்கன்னா இது நாங்கள் இந்த கம்ப்யூட்டரால் நாங்கள் இதை கண்ட்ரோல் பண்ணுவோம். இதுக்கு பேட்டரி போட்டுருக்குது. இதில் இது ஒரு வயர்லெஸ் மவுஸும் கேபிள் போட்ட மவுஸும் இருக்குது. முதல்ல செஞ்ச மவுஸில் பார்த்து ஏதோ இந்த படத்தில் இருக்குது. அதான் அவங்க முந்தி பாவிப்பாங்க கம்ப்யூட்டர் என்னது கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. எப்படியான டெக்னாலஜிக்கு இப்போ நல்லா அக்சஸரிலாம் யூஸ் பண்ணி அவங்க என்னது பேட்டரிலாம் யூஸ் பண்ணி போட்டிருக்காங்க. நன்றி, வணக்கம். நீத்து பூசணிக்காய் பத்தி சொல்ல போறேன். இது ஒரு வெள்ளையான பூசணிக்காய் ஆகும். இதை நீங்க சமைக்கலாம், இல்லாட்டி நாவருக்கு கூட வீட்டுக்கு முன்னால இதை வைப்பினா இது ஃபுல்லாவே வெள்ளையா தான் இருக்கும். ஆனா பூசணிக்காய் எப்படி வளருமோ அதே போலவே இது வளர்ந்துருக்கும். உள்ளுக்குள்ள ஒரு தண்ணி தன்மை இருக்கும். ஆனால் இது நான் அதிகம் வெளிநாட்டுல கண்டதில்லை. பெருசா வெளிநாட்டுல வளராது. வெளிநாட்டுல அந்த செம்மஞ்சு நிறத்துல இருக்கிற பூசணிக்காய், இல்லாட்டி பச்சை நிறத்துல இருக்கிற பூசணிக்காய் தான் நீங்க காணலாம். இது ஃபுல்லாவே வெள்ளையாக இருக்கும். இது இன்னும் பெருசாக வளரும். இதுக்கு நீங்க தண்ணி வலிச்சு சூரியன் எல்லாம் விட்டு நீங்க இதை வடிவாக பராமரிக்க வேண்டும். இது ஒரு விதமான காணிக்குள்ளதான் இது வளரப்படுகின்றது. இது வளர்ந்த பிறகு இந்த காணியாக்கள் இதை வைத்து சமைப்பார்கள். நன்றி, வணக்கம். ஒரு நேரம் 1910 அவன் நான் உங்களுக்கு என்னுடைய இந்த ஸ்னூப்பான் பிளாத்தை பற்றி சொல்றேன். இந்த ஸ்னூப்பான் பிளாக் வந்து நான் இது என்னண்டா நாங்கள் 8ஆம் வகுப்புல வந்து இப்படி சில வேலையில வந்து நாங்கள் போய் பார்க்க போகணும், அதாவது அனுபவிக்க போகணும். அதில் வந்து நான் வந்து ஒரு கடைக்கு இந்த முறை போனேன். அதாவது மீக்கோஸ் தான் என்னுடைய முதலாவது அனுபவமாகும். அதில் வந்து நான் என்ன எல்லாம் போட்டிருக்குதுண்டா செல்ஃப் இதெல்லாம் எனக்கு ப்ளஸ் 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 என்றா மே சிறப்பு ப்ளஸ் என்ற சிறப்பு இது என்றா அந்த சிறப்பு மற்றும் சிறப்பு குறைவு இதுக்கு குறைவு இது மிக குறைவு. எனக்கு இதில் எல்லாம் ப்ளஸ் ப்ளஸ் கிடைக்குது. பின்பு இங்கேயும் எனக்கு அப்படிதான் இதில் ஒன்றுல அதில் வந்து என்னென்னா அதெல்லாம் இப்படி நல்லா அந்த
அந்த நிதியை கதைச்சதுக்கு எனக்கு தனி ஒரு ப்ளஸ் தான் கிடைச்சது. மற்றும் இதே போல் இங்கே வந்து என்னென்றால் அந்த எனக்கு அதிகம் இன்ட்ரெஸ்ட் உள்ளது. அப்போ நான் சொன்னேன் நடுவில் போட சொன்னேன் எனக்கு கடையில் வேலை செய்ய அப்படி கொஞ்சம் தான் பிடிக்கும். என்றாலும் பிடிச்சிருந்தது அங்கே வேலை செய்ய. மற்றும் ஆனால் இது என்னென்னா அங்கே வேலை செய்யறதுக்கு திறமை இருக்குது. அதே மாதிரி ப்ளஸ் என்ன போட்டிருக்கு. அப்போ நான் இங்கே என்னுடைய சைனும் போட்டேன்னா அது இப்போ காட்ட முடியாது, அதாவது அவன் சைன். ஆனால் எனக்கு மிகவும் பிடிச்சிருக்குது அப்படி அனுபவம் போக. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நிச்சயம் இன்று ஒரு அடுத்த இப்படியான ஒரு லேப்டாப் பேக் பற்றி கூட போயிடுறேன். இது லேப்டாப் பேக் எதுக்காக அழைக்கப்பட வேண்டாம். இது நீங்கள் இப்போ லேப்டாப் போட்டு வச்ச எல்லாம் தான் நீங்கள் இதுக்குள்ளே வச்சிருப்பீங்க. அவங்க பார்த்தீங்கன்னா இங்கே தான் நான் என்னுடைய லேப்டாப்பை வச்சிருக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா அப்போ இங்கே லேப்டாப்பை நீங்கள் இப்படி இதை பேண்டோட நீங்கள் சேஃப் ஆக்க முடியும், அப்படி எல்லாம் எடுக்க முடியும். இப்போ இப்படியும் அதை தூக்க முடியும். பின்னுக்கும் இன்னும் இடம் இருக்கிற சாமான் வைக்கிறதுக்கெல்லாம். ஆனால் இது ஒரு பிஸ்னஸ் மீட்டிங்குக்கு உங்களுக்கு இது ஒருக்காக உங்களுக்கு லேப்டாப் தேவைன்னா இது நல்ல பாதுகாப்பாக இருக்கும். இதே போல் இது கிட்டத்தட்ட 11-17 கூடுதலாக இருக்கும். இது இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது சேஃபாக இருக்கிறதுக்காக இங்கே எல்லாம் பாதுகாப்புக்காக இப்படியாக ஷேப்பில் இருக்கிறது. அது எல்லாமும் ரிசைக்கிளாகவும் போன்றவற்றை எல்லாம் செய்யப்படும். இதில் நிறைய வித்தியாசமான நிறுவனங்கள் இதனை செய்கிறார்கள். இதில் இப்போ எக்ஸ் அண்ட் நிறுவனம் இதனை செய்திருக்கிறார்கள். இப்போ நீங்கள் உதாரணமாக இது ஒரு இதில் கையில் வச்சிருக்கிற மாதிரியான ஸ்டைல் இருக்கிறது. சில பேர் இப்படியான பேக்கில் ஆகமான ஸ்டைல் எல்லாம் வித்தியாசமானது இருக்கிறது. இதில் நீங்கள் லேப்டாப்பில் என்னென்றால் அதில் வித்தியாசமான நிறத்தில் வித்தியாசமான ஸ்டைலில் போன்றவற்றை நீங்கள் எல்லாம் எடுக்க முடியும். ஆனால் உங்களுக்கு ப்ரைவேட்டாக பாதுகாக்கிற பொழுது அந்த சில பிறக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கும் இடம் இருக்குது. அதனால உங்களுக்கு ஒரு லேப்டாப் பேக் இருக்குதா, அது இப்படியான ஒரு சேமான பேக் இருக்கிறதா உங்கள்கிட்ட? ஆனால் அப்படின்னு சொல்லுங்க. நன்றி, வணக்கம். ஒரு அவசரம் வந்து எவிடன்ஸ் என்று ஒரு சாக்லேட் வந்து சொல்ல பார்க்கின்றேன். இது வந்து ஒரு சாக்லேட் ஆகும். இது வட்டமாக இருக்கும். இது வேறு வேறு நிறங்கள் இருக்கும் பாருங்க. ஸோ லைக் இப்படியான கலர்ஸில் கிரீன், பச்சை, orange color, so ஒரு செம்மஞ்சள், ஒரு சிவப்பு, ரெட். இது வந்து 1941 கண்டுபிடித்துள்ளன நியூ ஜெர்சியில் நியூ என்ற ஒரு சிட்டியால். இது வந்து ரொம்ப பிரபலமான பிராண்ட் ஆகும். இருக்கும் அது ஹெட் குவார்ட்டர்ஸும் இருக்கின்றன. அந்த ஹெட் குவார்ட்டர்ஸ்ல நீங்க பிக் பண்ணலாம். இவ்வளோ எம்என்எம்ஸ் வேணும் உங்களை பிக்சரோடையே வரும் அந்த எம்என்எம்ஸ் பாருங்க. இதுல டிசைன் யோர் எம்என்எம்ஸ் என்று போட்டிருக்கு. நீங்க வெப்சைட்ல போகலாம். அது உங்களை படம் போட்டு அந்த எம்என்எம்ஸ் வரும். உங்களுக்கு இந்த ஒரு பெற்றுக்காச்சு. வணக்கம். வணக்கம். நாங்கள் சொல்கிறேன் ஆரம்பு 1995 பேச போகிறேன். நான் இது இந்த ரிபன்ஸ் படி தான் சொல்கிறேன். இதில் வந்து 9 இருக்கிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரிபன்ஸ் வந்து நான் ஆக்ஷன் என்ற கடையில் வாங்கினேன். இது வந்து இதில் வந்து நல்ல நிறைய ரிபன்ஸ் இருந்தது. அதுவும் நல்ல நிறைய ரிபன்ஸ் இருக்குது. அதுவும் நல்ல அழகான நிறங்களும் இருக்கிறது. இது தமிழ் பிறந்த நாளுக்கு வாங்கினான். இது மாதிரி நான் இன்னும் 2 பெட்டி வாங்கினேன். அதனால இது உடைக்காம இருக்கிறது. மற்றும் வந்து நீங்க பாத்தீங்கன்னா இது வந்து 9 சென்டிமீட்டர் நீளமும் 9.10 மீட்டர் அளவு இருக்கிறது. நீங்க பாத்தீங்கன்னா இது வந்து இப்படி சுத்தி இருக்கிறபடியா அதுவும் நல்ல அழகா செய்து வைத்திருக்கிறார்கள். இதுல ஒவ்வொன்றிலும் இப்படி ஒட்டியும் போட்டிருக்கிறாங்க. அது இப்படி புரியாத படிக்கும் 5 மில்லிமீட்டர் × 10 மீட்டர் ஆகும். நீங்க பாத்தீங்கன்னா இது வந்து டெக்கரேஷன் ரிபன் என்று கூறுவார்கள் இங்கிலீஷ்ல, மற்றும் ஜெர்மன்ல டெக்கரேஷன்ஸ்பாண்ட் என்று கூறுவார்கள். இது வந்து டிசைன் குரூப் என்ற ஒரு கம்பெனி உருவாக்கப்பட்டது. வணக்கம். நான் உங்கள் காலோகீஸ்வரன். ஒரு 160 நாள் வந்து உங்களுக்கு இந்த மின்சார விளக்கு பற்றி சொல்ல போகிறேன். இதுதான் இந்த மின்சார விளக்கு. இப்படிதான் இருக்கும். இதுல வந்து இப்படி ஸ்னேக் ஃபிளக் மாதிரி இருக்குது. இது வந்து இதுல வந்து இன்டோர்னு போட்டு இருக்குது. அதாவது இது வந்து உள்ளக்க பாவிக்கிறது. இது வந்து இப்போ உதாரணத்துக்கு ஜன்னல் எல்லாம் இப்படி கண்ணாடிகள் எல்லாம்
நத்த கண்ணாடிகளுக்கு வடிவுக்கு வைக்கலாம், நத்தாருக்கு சோடிக்கலாம். இதுல கம்பெனி வந்து நோயல் கம்பெனி. இது வந்து டாய்ச்சி லிஸ்ட் கெட்டுன்னு சொல்லுறது. இது மிகவும் அழகாக இருக்கு. இது பாருங்க, இப்படி மிகவும் அழகாக இருக்கிறது. இது வந்து இல்ல இந்த பட்டன்ல அமர்த்தினா பார்க்கலாம் இப்படி எப்படி மின்சார விளக்கா இருக்குமென்று. மிகவும் அழகாக இருக்கிறது. எனக்கு இது ரொம்ப ரொம்ப விருப்பம். இது வந்து எனது ஒரு மாமரால் வேண்டி தந்திருக்கிறார். இது விஷயம் நல்லா இருக்கு. உங்களுக்கு விருப்பமா இந்த மின்சார விளக்கு? நன்றி, வணக்கம். வணக்கம். என்னோட பேர் நான் இந்த தேக்கரண்டியை வச்சு சொல்ல போகிறேன். கரண்டிய கீழே சொல்லுகிறது. இதுக்கு அம்மா தேவைலாம் வேண்டினவா தமிழ தேக்கரண்டி சொல்லுகிறது. இதுல 6 கரண்டி இருக்குது. இது அழகாக பாக்ஸில் வச்சு இருக்குது. இதுல மேட் இன் இந்தியாவில் தயாரிச்சது. இதுல கரண்டி எல்லாம் இருக்குது. ஆனால் அதுக்கு கடையில வேக வேகையா வச்சு இருக்குது. வேக பாக்ஸா இதழகாக இருக்குது. இது உங்களுக்கு பிடிச்சிருக்குதான? ஜீவனுக்கு வணக்கம், நான் அமீஷ். இன்றைக்கு நான் சாண்டா கிளாஸ் பற்றி சொல்ல போறேன். இதுல சாண்டா கிளாஸ் இருக்குது பிக்சர்ல. இந்த சாண்டா கிளாஸ் வந்து ரோடால்ஃப் ரெட் நோஸ் ரெயின்டியர் அப்படியே சாண்டா ஸ்லேயோட மேலே ஸ்கைல ஓட்டி கொண்டு போனது. அப்புறம் அதுல பிரசன்ட்ஸ் பேக் பண்ணி கொண்டு போனது. அந்த கிறிஸ்மஸ் பிரசன்ட்ஸ் சாண்டா கிளாஸ் பேக் பண்ணி கொண்டு போய் அந்த பேக்கோட கேரி பண்ணி கொண்டு போனது. அப்புறம் அந்த கிறிஸ்மஸ் பிரசன்ட்ஸ் அந்த அவங்களோட ஹவுஸ்ல சிம்னிக்குள்ள கீழே போனது. அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தாங்க. அப்புறம் அந்த சாண்டா கிளாஸ் டவுனுக்கு போனது ரெயின்டியரோட. அந்த டவுனுக்கு போய் அந்த கிறிஸ்மஸ் கேலண்டர்ல போட்டிருக்கும். அந்த கிறிஸ்மஸ் கேலண்டர்ல வந்து அந்த மந்த் அவங்க ஒரு சாக்லேட் கேலண்டர் போடுவாங்க. அப்புறம் சாண்டாஸ்லே வந்து பிரசன்ட்ஸ் அவங்களோட கொடுப்பாங்க. நன்றி, வணக்கம். இத்துடன் நாங்களும் நிறைவுக்கு வந்து விட்டோம். இப்பொழுது நாங்கள் வாழ்த்தும் நேரத்துக்கு வருவோம். வணக்கம் நகுல். வணக்கம் தரணிகா. வேற யார் நிக்கிறாரு? இளையவர்கள் 2 பேர் இருந்தானா? இல்லை, நிறைய ஆட்கள் இருக்கிறார்கள். அமிதன் நிக்கிறீங்களா? அமிதன், ஆத்மிகா, கபிஷா, அக்கா வேற இல்லையா? சரி சரி, கேட்டுக்கொண்டிருந்தேன். இளையவர்களே, வாசிப்பெரும்பும் உரையரம்பும் தலைநகரம், ஒரு நாட்டின் தலைநகரத்தை எடுத்து கொண்டு வந்திருந்தீங்கள். 7 பேர் தான் வந்திருக்கிறீங்கள். மற்ற உரையரம்பிலையும் 7 பேர் தான் வந்திருக்கிறீர்கள். மற்றவர்கள் எங்கே என்று அவர்களையும் விசாரித்தபடி அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்தேன். அனைவருக்கும் வாழ்த்து கூறி அனைவருக்கும் வாழ்த்து கூறி நன்றியுடன் விடப்படுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி. 290. 290க்கு வாழ்த்துக்கள் அமிதன். கெட்டிக்காரன் அமிதன். அப்புறம் அமிதன் எத்தனை தேக்கரண்டி கொண்டு வந்தன் என்று சொன்னவர் கேட்டீங்களா? 6 கரண்டி. 6. கெட்டிக்காரன் அமிதன். இங்க வடிவா செய்யற நீங்க. நல்லா இருந்தது. அத்மிகா என்ன கொண்டு வந்திருந்தா? இந்த அத்மிகா வரையில வரையில வடிவா பார்த்தேன் நான். வரையில அத்மிகா. வாசிப்பரம்பு மட்டும் வந்தவா என்ன கொண்டாந்தவா? பிரான்சின தலைநகரம் பரிசை பற்றி கேட்டுக்கொண்டிருந்தேன். சரி, நீங்களும் வாழ்த்துங்க எல்லாரும். கேட்டுக்கொண்டு நன்றி தமிழ்.
வேற யாரும் கடைசியாக வாழ்த்து எல்லாருக்கும் சொல்லுங்க. எல்லாருக்கும் அனைவருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். வாசிப்பம்பு செய்ததுக்கு நன்றி அபதி. அக்கா, தவனி அக்கா, நகுல் அண்ணா, அபிராமி அக்கா, பிரவீன் அண்ணா, சவமகி மாமா, இது எல்லாருக்கும் நன்றி. கெட்டிக்காரன் எல்லாரும் வாழ்த்துக்கள் உங்களுக்கும் அமிர்தன். நன்றி நகுல் அண்ணா. நன்றி. நன்றி நன்றி வணக்கம். நகுல் உங்களோட நிகழ்ச்சிக்கும் பார்த்து கூறி விடப்படுகிறேன் நகுல். நன்றி வணக்கம். தன்னிக்கா நீங்க வாழ்த்தின பிறகு நானும் வாழ்த்துகிறேன். தன்னிக்கா ஸ்டக் ஆகிட்டா. ஓகே, இவ திரும்ப வந்துட்டீங்க. இங்க சொல்லலாம், வாழ்த்தலாம். நீங்க வாழ்த்துங்க. அழகு வாழ்த்து ஒரே வாசிப்பாக செஞ்ச அழகு இங்க இருக்கிற ராகுல் 2 டவல் நன்றிகளும் வாழ்த்துக்களும். நன்றி தன்னிக்கா. உங்களுக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். அப்ப நான் வாழ்த்துகிறேன். அனைவருக்கும் நீச்சவனுக்கும் இன்றைக்கு வாசிப்பம் உரையம் செய்த அனைவருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள் கூறுகிறேன். இன்றைக்கு வாசிப்பமில் லண்டன், பெர்லின், இத்தனை லண்டன், லாஸ் ஏஞ்சலஸ் தலைநகரம் இல்லை, ஆனால் வந்தது டோக்கியோ, பாரிஸ், இத்தனை 4 கோடி பற்றி வந்துள்ளது. ஒரே அன்பில் ஒரு அந்த மவுஸ், அது கம்ப்யூட்டருக்கு பார்க்குற மவுஸ் தானே பிரவீன்? அது ஹவிஷன் அந்த ஒரு மெலன் தானே, அது ஒரு மெலன், அது பூசணிக்காய். பூசணிக்காய். நன்றி. பூசணிக்காய் இத்திரன் அந்த ஜாப், also மிக்ரோஸ்கோப்பில் எடுத்த ஜாப் Schnupperstunde Abidan für die Dinge, Pinbe oder Laptop-Backup, Pinde Innum oder M&M's Petium, Pinde Rippen, Bands Petium, Light Cat, அப்படி அந்த லைட் லைனா அந்த அலங்கார பொருளை பற்றி கூறப்பட்டுள்ளது. டீ கரண்டி பற்றியும் சொல்லப்பட்டது. இத்தனை சாண்டா கிளாஸும் பற்றி கூறப்பட்டுள்ளது. எல்லோருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள் கூறுகிறேன். இந்த வார்த்தைகள் அகியானாவும் தரணிகா அக்காவும் நான் 290க்கு வார்த்தைகள். மறந்துட்டேன். வாழ்த்துக்காம இது 290 சிறப்பாக நீங்க தொடர்ச்சியாக செய்றீங்க. அதுக்காக உங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்காமதான். கேட்டு வேண்டான் பிரச்சனை இல்ல. எல்லோருக்கும் வணக்கம். வாசிப்பம் செய்த எல்லோருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். இணைஞ்சிருக்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் மற்றும் வாழ்த்திய அனைவருக்கும் நன்றிகள் மற்றும் அமிர்தனுக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். கண்டினியூ பண்ணுங்க. நன்றி. நன்றி. என்ன கதிரை இது புதுசா இருக்கு. போன் வர வாங்கியது. நைஸ் கதிரை. எல்லோருக்கும் வணக்கம். இந்த உரையம் வாசிப்பம் செய்த எல்லோருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். நன்றி. கொண்டு வந்தவர் கதிரையை கொண்டு வந்தவர் உலகம்புக நகுகண்ணா. பீச். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சொன்னதுக்கு என்ற நான் ஒரே அன்பு அந்த கதிரையை பற்றி சொன்னேன். நல்ல கதிரை ஒரு நாளைக்கு 1200. அதான் உங்களுக்கு 2 வாரத்துக்கு முதல் என்ன? அதுக்கும் சிறப்பான வார்த்தைக்கு அபிராமி. நன்றி. நன்றி வணக்கம். நன்றி வணக்கம் அமிர்தன். மாமாக்கு ஒரு கொஞ்சம்
138 இத்துடன் உங்களுக்கு தெரியுமா இன்னைக்கு நாங்க எந்த பற்றி கதைக்கு போயின்றோம் என்று நாங்கள் அந்த அந்த கூவோட தொடங்கும் குதிரை குமரிக்கண்டம். அதான் குமரி கண்டத்தை பற்றி கூற போயின்றோம். What is that? அதை மிக அறிய போறீங்க வந்த பிறகு. Early girl. Really? Yes. Oui, ça m'appelle. Oui. How are you? Je m'appelle Baguette. Me too. Non, Dimur. Yes. Kylie Jenner. Je moi Baguette. Cherchez. Keine Ahnung. Baguette. Französisch. Manger en baguette. நாளைக்கு French test. Je voudrais un baguette. Je mangeais 2 baguettes. Big or large? Small or large? No, petite. Petite. أنا சின்னனா? Oui. Non. Grand baguette, grand. Oh, ok, merci. Französisch geht's. நாளைக்கு French presentation. எனக்கு ஒரு சொல்லும் பாடம் இல்லை. Ich glaube, எனக்கு so 2 வரும், ஆனா egal, leben geht weiter. அப்ப எங்களுக்கு 5 வரும் அப்ப. மாமா நம்பர் என்ன? மாமா என்ன சொன்னாரு? அவர் வருவதானே நடந்து கொண்டிருக்கும். அவ குமரி கண்டத்தை பற்றி உங்களுக்கு தெரியுமா? It's a continent. Oh, continent, yeah. The biggest continent in the world is Asia. Big brain. குமரி கண்டம். அப்ப குமரி கண்டம் அந்த சவுத் அந்த ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, இலங்கை, இந்தியா போன்ற இடங்களை பொறுத்தது. அது ஆப்பிரிக்கா இல்ல. ஆப்பிரிக்கா இல்ல, அது மடகாஸ்கர் மட்டும். யாது உங்களுக்கு தெரியுமா மடகாஸ்கர்ல அந்த I like to move it அந்த பாட்டு? மடகாஸ்கர் நான் அந்த மெயின் கேரக்டர் also அந்த கிங் மறந்துட்ட பேரு, அவருடைய பேரு. அந்த மிருகம் லிமுரன் அப்படி You're getting a book. Right. காட்டுறேன் அப்ப உங்களுக்கு விளங்கும். Not demure. Oui, c'est So demure. So mindful. இப்ப நான் சொல்ல முடியாது, ஏன்னா நான் மறந்துட்டேன், நான் நிகழ்ச்சியில இருக்கேன். மாமா வந்து விட்டேன். வணக்கம் மாமா. வணக்கம். மன்னிக்கோணும், ஒரு மாமா கதையை தூண்டி விட்டுட்டார், அப்ப ஜூம் கட் ஆயிட்டுது. ஓகே, நீங்கள் ஈஸ்டர்ன் பார்க்க போறீங்களா டக்கண்டு? Sure. We baguette. நான் வந்த கடை இதுதான். என்ன பேருன்னு தெரியுதாண்டு வேறுங்க? சம்பல் எக்ஸ்பிரஸ். இது எல்லாமே தமிழ் கடைகள் உள்ள இடம் தான் இந்த ஈஸ்டர். நிறைய தமிழ் கடை, 100க்கு மேல தமிழ் கடை இருக்குது. சரி, ஒரு நாளைக்கு நாங்க யாருக்கு தெரியும் நிகழ்ச்சி இதை கேட்போம். என்ன சரி, சந்தோஷம். ஓகே, நல்ல வடிவா செய்தீங்களோ எல்லாரும்? அப்ப நாங்கள் நிறைவுக்கு வந்துட்டோம் தானே? அப்ப நாங்க தொடங்குவோமா? எனக்கு தெரியும் நிகழ்ச்சி. யாருக்கு தெரியும்? எனக்கு தெரியாதா? எனக்கு தெரியாத. சரி, அப்ப நகுல் தொடங்குங்க, நான் அங்க லைவ் மாத்தி கொண்டிருக்கேன்.
வாழ்த்துக்கள் எல்லோருக்கும். நன்றி. நன்றி, வணக்கம். அப்ப நகுல் ஆரம்பிங்கோ. வாழ்த்து. நன்றி வணக்கம். ஓகே, இப்பொழுது நாங்க யாருக்கு தெரியும் நிகழ்வுடன் ஆரம்பிப்போம். அனைவருக்கும் நேற்று வணக்கம். இன்றைக்கு யாருக்கு தெரியும் நிகழ்வு 138 இணைஞ்சிருக்கிறோம். இன்றைய தேதி 5ஆம் தேதி 12 மாதம் 2024 ஆண்டிலும், இத்தனை திருவள்ளுவர் ஆண்டு 2055 ஆண்டு 11 மாதம் 20 நாளிலும், இத்தனை நாங்க மனிதநேய மாண்பு போற்று மாதத்திலும், இதே போல